ஏசா திரும்பி வந்தபோது தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து, என்னையும் ஆசீர்வதியும் என் தந்தையே என்று அவன் கேட்டுக்கொண்டான். வேதனையோடு துக்கத்தோடு அவன் கேட்டுக்கொண்டான். ஆனாலும் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை திரும்ப பெற முடியாதபடிக்கு ஆயிற்று. கோபமடைந்து ஏசா ஈசாக்கின் மரணத்துக்கு பிறகு யாக்கோபை கொன்று விடுவதாக சபதம் செய்து கொண்டான். யாக்கோபின் உயிர் அஞ்சி அந்த ரெபெக்காள், உன் சகோதரனின் கோபம் தனியும் வரை அங்கே இரு என்று சொல்லி ஆரோனின் சகோதரன் ஆகிய லாபான் இடத்திற்கு தப்பிச் செல்லும்படியாக சாராள் அங்கே தூண்டினான். யாக்கோபின் ஆரோனுக்கு பயணம் செய்தான். ஒரு கல்லை ஒரு தலைகணையாய பயன்படுத்தி அது ஓய்வெடுப்பதற்காக தன் பயணத்தை நிறுத்தினான். அங்கே நிறுத்தும்போது அன்று இரவு பூமியிலிருந்து மேலும் வரை ஒரு ஏணி முற்றுமாய் அங்கே உயரமாக வானத்துக்கும் பூமிக்கும் இருந்தது. வானத்தின் தூதர்கள் அதில் ஏறவும் இறங்கவும் கடவுள் மேலே நின்று, நானே கடவுள், உங்கள் முன்னோர்களாகிய யாக்கோப்பின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவனும் நானே என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார். உன் தாய் தந்தைக்கு கொடுக்கப்பட்ட அந்த பூமியை நானும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்திலே கொடுக்கப்பட்டார். அதோடு இல்லாமல் யாக்கோப்பு எழுந்து, நிச்சயமாக கடவுள் இந்த இடத்துல நிச்சயமாக இருக்கிறார் அப்படின்று நினைத்து கொண்டு அவர் அந்த இடத்தை கடவுள் வீடு என்று பெத்தேல் என்று ஒரு பேர் இட்டான் அந்த இடத்திற்கு. மேலும் கடவுள் தம்முடைய இருந்து தனது பயணத்தை தன்னை பாதுகாத்தார் என்று கடவுளை வணங்குவதற்காக அந்த இடத்திற்கு திரும்பி வருவதாக உறுதி எடுத்துக்கொண்டான். ஆரோனில் லாபானின் இளைய மகள் ராகேலை யாக்கோபு சந்தித்தான். மேலும் அவளை நேசித்தான். அவளுடைய திருமணத்திற்கு ஈடாக லாபானிடம் 7 ஆண்டுகளாக வேலை செய்ய அவன் ஒப்புக்கொண்டான். ஆனால் திருமண நாள் லாபான் யாக்கோபை ஏமாற்றி ராகேலுக்கு பதிலாக அவளுடைய மூத்த சகோதரியாக லேயாளை திருமணம் செய்து கொடுத்தான். யாக்கோபின் எதிர்த்து தெரிவித்த போது, இன்னும் 7 ஆண்டுகள் நீ வேலை செய்ய வேண்டும் என்று வந்தனையோடு அவனுக்கு சொன்னான். ராகேலை மறுபடியும் 7 வருஷம் திருமணம் செய்து கொடுப்பேன், மறுபடியும் 7 வருஷம் அவனுக்கு கொடுத்தாங்க. இவ்வாறு யாக்கோபின் லாபானிடத்தில் 14 ஆண்டுகள் சேவை செய்தான். லேயாள் மற்றும் லேயாளையும் இருவரையும் மணந்தான். அவருடைய இதயம் ராகேலையே நேசித்துக் கொண்டிருந்தது. லேயாள் யாக்கோப்புக்கு ரூபன், சிமியோன், லேவியன், யூதா, இசக்கா, செபிலோன் என்ற பல மகன்கள் அவர்களுக்கு பிறந்தார்கள். ராகேல் முதலில் மலடியாக இருந்தால், பின்னர் யோசேப்பு தத்தெடுத்தால், பின்னர் பென்ஜமின் பெற்றெடுத்தால், மிகவும் வேதனையோடு பெற்றெடுத்தால். அவள் பிறந்தபோது ராகேல் இறந்து விட்டாள். ஆரானிலிருந்து காலத்தில் லாபானின் மந்தைகளை திறமையாக மேய்த்ததால்
யாக்கோபின் செல்வம் பெருகிற்று. ஆனாலும் அவர்களுக்குள் பதற்றம் ஏற்பட்டது. கடவுள் யாக்கோபை நோக்கி, உன் முன்னோர்களுடைய பேசும்படியாக உன் இனத்தாரிடத்திற்கு நீ திரும்பி போ என்று சொன்னார். நான் உன்னுடனே இருப்பேன் என்று சொன்னார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து யாக்கோபுக்கு குடும்பத்தை, தன் மந்தைகளையும் தன் உடைமைகளையும் சேர்த்து கொண்டு ஆரானை விட்டு ரகசியமாக தன் முன்னோர்களின் தேசத்திற்கு புறப்பட்டு சென்றான். யாக்கோபுக்கு தெரியாமல் ராகேல் தன் தந்தையின் லாபானின் வீட்டு சிலைகளை எடுத்து தங்கள் உடைமைகளுக்குள்ளே மத்தியிலே வைத்து கொண்டாள். யாக்கோபின் ஓடிப்போனதை லாபான் அறிந்து அவன் கோபம் அடைந்தார். அவன் தன் உறவினர்களை கூட்டி யாக்கோபை பின்தொடர்ந்து கிலியோவின் மலையின் மேல் யாக்கோபின் இடத்திற்கு போய் சேர்ந்தான். லாபான் யாக்கோபை எதிர்த்து கொண்டு இருந்த, என்னை ஏமாற்றி போரில் பிடிபட்ட கொண்டு செல்வதைப் போல என் மகள்களையும் என்னிடம் சொல்லாமலும் என்னை ரகசியமாய் வந்துவிட்டீரே என்று அவன் யாக்கோபினிடம் கேட்டான். என் பேர குழந்தைகள், என் மகள்களையும் நாம் முத்தம் கொடுக்காதபடிக்கு ஏன் இப்படி ஒரு காரியத்தை நீ செய்தாய் என்று யாக்கோபினிடம் கேட்கிறார். நீ என்ன செய்தாய்? முட்டாள்தனமாக இந்த செயல்பட்டாயே என்று. அவர் உனக்கு தீங்கு செய்வது என் அதிகாரத்தின் பொறுத்து. உன் தந்தையின் கடவுள் நேற்று இரவு என்னிடம் நல்லதோ கெட்டதோ எதையும் என்னிடம் சொல்லாதே என்றும் எச்சரிக்கை பண்ணினார். இப்பொழுது நீ உன் தந்தையின் வீட்டிற்கு திரும்பி செல்ல பேரவும் ஆசைப்பட்டதால் நீ கிளம்பி போகிவிட்டாய். ஆனால் ஏன் என் தெய்வங்களை திருடினாய் என்று யாக்கோபினிடம் கேட்கிறாரு. அதற்கு யாக்கோபு, உமது மகள்களை என்னிடத்தில் வலுக்கட்டாயமாக மறித்துவிடும் என்று நான் நினைத்து கொண்டேன், சொல்லாமல் நான் வந்துவிட்டேன் என்று சொல்கிறாரு. உன் வீட்டு தெய்வ சிலைகளை என்னிடத்தில் இல்லை என்று அவன் சொல்லுகிறான். நீ எங்களுடைய பொருட்களை தேடி பார்த்து ஏதாவது இருக்குமானால் பார் என்று சொல்லி அவன் பார்க்கிறான்.